மெஜாரிட்டிக்கு தேவையான எண்ணிக்கையெல்லாம் தாண்டி 144 பேருடைய ஆதரவோடு பெரும்பான்மையை நிலைநாட்டி தமிழக வெற்றி கழக ஆட்சி உறுதியாகி இருக்கிறது. நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் விஜய் அரசு வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். அதனது காட்சிகளை பார்த்தோம். சபாநாயகர் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நிகழ்வை முதலமைச்சர் இந்த அரசினர் தீர்மானத்தை முன்மொழிய தொடங்கினார். முதலமைச்சருடைய இந்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது. அனைத்து கட்சிகளும் பேசினார்கள். இதில் நிறைய சலசலப்பு பார்த்தோம். விமர்சனங்களை பல்வேறு எதிர்க்கட்சிகள் முன்வைத்தார்கள். இந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசினார். அதே போல திரு எஸ்பி வேலுமணியும் பேசினார். அந்த பேச்சுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளரை ஆதரிக்கக்கூடிய பிரிவு எதிர்ப்பு தெரிவித்தது. சபாநாயகர் என்னுடைய தனி உரிமையின் பேரில் நான் பேச அனுமதிக்கின்றேன் என்று சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தீர்மானத்தில் பங்கு கொள்ளாது, வெளிநடப்பு செய்யும் என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்க அவருடைய கூட்டணி கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகள் இந்த தீர்மானத்தில் அப்ஸ்டென்ஷன் நடுவு நிலைமை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதே போல அமமுக சோல் சட்டமன்ற உறுப்பினராக வென்று இன்று பிரேக்கிங் த ரேங்க்ஸ் அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார். மிகவும் சுவாரஸ்யமாக நோக்கப்பட்டது அதிமுகவுடைய நிலைப்பாடு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாட்டை ஒட்டி இந்த அரசுக்கு எதிராக 22 பேர் வாக்களிக்க, திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்பி வேலுமணி அவருடைய நிலைப்பாட்டை ஒட்டி 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையிலான அணி மட்டுமே இந்த தீர்மானத்தில் அரசுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறது. மற்றவர்கள் நடுவு நிலைமை வகித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அணி வெளிநடப்பு செய்திருக்கிறது. எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறது. இப்படி பல முக்கிய திருப்பங்கள் நிகழ்வுகள் நிறைந்து 118 தான் பொதுவாக அரசுக்கு தேவை, மெஜாரிட்டியை நிறுவ. ஆனால் சட்டமன்றம் அப்படின்னு வரும்பொழுது சட்டமன்றத்தில் எவ்வளவு பேர் வாக்கெடுப்பின் போது நிறைந்திருக்கிறார்களோ அதில் தான் மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கின்றோம். அப்படி கணக்கு பார்த்தா 86 எண்ணிக்கை பெற்றிருந்தாலே இந்த கம்போசிஷனில் இந்த ஆட்சி பெரும்பான்மையை நிரூபித்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி 144 அப்படிங்கிற அளவில் பெரும்பான்மை நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கை 120 தானே கவர்னருக்கு ஆதரவு கடிதம் போயிருக்கு அப்படின்னா இது எப்படி கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கணக்கில் சேர்ந்து கொண்டது அதிமுக எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணி 25 சேர்த்துக்குச்சா. அதை தாண்டி அமமுகவுடைய 1, அதாவது திரு காமராஜ் அமமுகலேருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அரசுக்கு ஆதரவான நிலையை நேற்றும் எடுத்தார், இன்றும் ஆதரவாக வாக்களித்தார். இப்படி இதெல்லாம் சேர்ந்து 144 என்ற ஒரு பெரும் மெஜாரிட்டியை சட்டமன்றத்தில் நிறுவி தன்னுடைய பெரும்பான்மையை உறுதி செய்து ஆட்சி நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார் சபாநாயகர். நிச்சயமாக விமர்சனங்களும் நிறைய இருந்தது. அதை நான் நோட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். குறிப்பாக எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து வந்த முக்கிய விமர்சனங்களில் ஒன்றாக அவருடைய ஜோதிடராக கருதப்படக்கூடிய, முதலமைச்சரின் ஜோதிடராக கருதக்கூடிய ராதன் பண்டிட்டை ஏன் அரசு பொறுப்பில் நியமித்தீர்கள் அப்படிங்கிற கேள்வித்தான் எதிர் வரிசையில் பிரதானமாக எதிரொலித்தது. அது மட்டுமல்லாமல் தனக்கே உரிய பாணியில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது என்ன சோஃபாலாம் போய் புஷ்பா ஆட்சி மாதிரி இருக்குது அப்படின்னு விமர்சனம் செய்தார். அதை தாண்டி நீங்கள் ஒரு தூய ஆட்சி அப்படின்னு சொன்னீங்களே, எங்கள் கூட்டணி கட்சியில் இடம்பெற்றவர்களுடைய ஆதரவோடு தானே இந்த அரசு நிறுவ பெற்றிருக்கிறது, அதை தாண்டி மற்றும் பலர் அப்படின்னு அதிமுகவை விமர்சித்தீங்களே, அதில் சிலருடைய ஆதரவோடு தானே இந்த அரசு நிறுவ பெற்றிருக்கிறது என்று விமர்சனமும் வைத்தார். அரசுடைய செயல்பாட்டுக்கும் விமர்சனங்கள்
விஷயங்கள், அதுவும் குறிப்பாக கடந்த சில நாட்களில் எழுந்த சில விஷயங்களுக்கு விமர்சனங்களும் அதே சமயத்தில் எதிர்வரிசையிலிருந்து பாராட்டுகளும் நிறைந்து மிகுந்த சுவாரஸ்யத்தோடு பல திருப்பங்களோடு தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய முதல் பிரதான அலுவலாக நம்பிக்கை வாக்கெடுப்பு. காரணம், ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தாலும் கூட he had subjected to the floor test. இதில் இந்த பெரும்பான்மை நிறுவப்பட வேண்டும் என்ற கண்டிஷனை கொடுத்திருந்தார். இன்றுதான் ஆளுநர் கொடுத்த டெட்லைன். 13ஆம் தேதி அன்றோ அதற்கு முன்னமோ இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கப்பட வேண்டும் என்று அறிவித்திருந்தார். ஒருவேளை இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் இந்த அரசு கவிழ்ந்திருக்கும். அந்த நிலையெல்லாம் தாண்டி இது ஒரு நல்ல மெஜாரிட்டியாக, யாரும் கடந்த சில நாட்களில் கணிக்காத ஒரு மெஜாரிட்டியாக 144 என்ற மெஜாரிட்டியை சட்டமன்ற பேரவையில் நிறுவி இருக்கிறது இந்த அரசு என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம், அதிமுகவுடைய ஒரு அணி திரு எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அணிக்கு ஆதரவாக, அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை வாக்கெடுப்பு அவைக்கு வரும்பொழுது பதவி பிரமாணம் எடுத்த அரசுகள் தோற்ற வரலாறு நாடாளுமன்றங்களில் உண்டு, சட்டமன்ற பேரவைகளில் உண்டு. குறிப்பாக தோற்ற வரலாறு என்றால் வாஜ்பாய் தலைமையிலான அரசு 13 நாட்களிலேயே தோற்று போனது. ரொம்ப சமீபத்தில் எடியூரப்பா அரசு கர்நாடகத்தில் தோல்வியுற்றது. ஸோ ஒரு ஃப்ளோர் டெஸ்டில் நிச்சயமாக பெரும்பான்மையை நிறுவுவார்கள் என்ற அவுட்கம் மட்டும் கிடையாது, எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். குறிப்பாக கடந்த வாரங்களில் ஒரு அன்சர்டினிட்டி, ஒரு நிலையற்ற தன்மை இருந்த நிலையில் அதையெல்லாம் தாண்டி அந்த அன்சர்டினிட்டி பீட் ஆகி இன்னைக்கு ஒரு பெரிய பெரும்பான்மை இந்த அரசால நிறுவ பெற்றிருக்கிறத பார்க்கின்றோம். உபயம் அதிமுகவின் 25 உறுப்பினர்கள் மற்றும் அமமுகவின் ஒரு உறுப்பினர், அவர் அமமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். மிக சுவாரஸ்யமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் எல்லாம் தலைமை கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அதை ஒட்டியே வெளிநடப்பு செய்தார்கள். குறிப்பாக மிஸ்ஸஸ் பிரேமலதா விஜயகாந்தின் தேமுதிக, மதிமுக, பேராசிரியர் ஜவாஹிருல்லா, திரு தமீமுன் அன்சாரி, இவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாட்டை ஒட்டியே நிலைப்பாடு எடுத்தார்கள். ஆனால் அதிமுகவில் கட்சியே 2 நிலைப்பாடு எடுத்திருக்கிறது, 2 குழுவாக பிரிந்து நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த, சட்டமன்ற தேர்தலில் அங்கம் வகித்த பாட்டாளி மக்கள் கட்சி நடுவு நிலைமை வகித்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி நடுவு நிலைமை வகித்திருக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பெரிய முக்கிய விஷயங்கள் நடந்த, குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களிலும் மாதங்களிலும் வருடங்களிலும் பெரிய எதிரொலிகள் இருக்கக்கூடிய பெரிய அரசியல் மாற்றங்கள் இந்த பெரிய முக்கியமான நிகழ்வில் நடந்திருக்கின்றன என்று சொன்னால் மிகையல்ல. It is huge. The implications are huge. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.